கேட்டுக்கொள்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம், மை சுவசரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத நல்ல ஸ்லாக்கியத்தை நீர் எங்களை அப்பா சுவசரம் தெரிந்தெடுத்து அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஜெபிக்க கூடாதபடி, ஜெபத்திலே பங்கு பெறக்கூடாதபடி அநேக தடைகள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தகப்பனே நீர் அழைத்த அப்பா சோத்திரம், இந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் பாதுபடியில வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தகப்பனே ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிடுங்க. மனதின் விருப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அவர்கள் கேட்கிற வார்த்தை அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பா சோஸ்திரம், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் இப்படியாக வார்த்தையை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பாராட்டி வருகிற கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்திலும் நாங்கள் எங்களுடைய கர்மேல் ஜெப ஊழியங்கள்ல கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை வழி நடத்துவார் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அது 2-3 வாரம் நம்ம அதை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், எப்படி நம்முடைய காரியங்களை அவர் நமக்கு செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, கண்ணை கட்டி நடுச்சந்தில விட்ட மாதிரி இருக்கு, எங்க போகணும்னே தெரியல, எந்த டைரக்ஷன்ல போகணுமே தெரியல அப்படின்னு சொல்லி அநேகர் தங்களுடைய இல்லையா உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, இல்லையா அநேகர் இல்லையா ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில இப்படியான ஒரு சூழல் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைய நாளில கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு காரியம், அவர் வழி நடத்துகிற தேவன், நான் வழி நடத்துவேன், வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்முடைய சூழல்கள், நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான சூழல்ல நம்ம இருந்தாலும் சரி, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட சூழல்ல இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ற நாளில வாக்கு கொடுக்கிற ஒரு காரியம், அவர் வழி நடத்துவார், அவர் வழி நடத்துவார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நட்டாற்றுல விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை புறம்பாக விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் ஒருபோதும் நம்மை தனியாய் தவிக்க விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், நாம சூழ்நிலைகளை பார்க்க கூடாது இல்லையா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே அதிகாரம், நாம் அவருடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பனை நோக்கி பார்க்கும் இல்லையா. தகப்பன் தான் தனக்கு எல்லாம் இல்லையா. தகப்பனை மீறி ஒன்று நடக்காது என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு தெரியும். அதனால தகப்பன் கூட இருக்கும்போது அந்த பிள்ளை எதை குறித்தும் கவலைப்படாது இல்லையா. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, ஒரு ஏரோப்ளேன்ல இல்லையா போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த பிளைன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி நடு வாட்டர்ல இல்லையா வானத்துல ஒரு கோளாறு ஏற்பட்டது. அந்த பிளைட் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆடுகிற மாதிரி ஒரு சூழல் இல்லையா. அப்போ பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் ஒரு பயந்து ஒரு மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. அந்த பையன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தான், சிறு பையன். அப்ப பக்கத்துல இருந்த பேசஞ்சர் கேட்டாங்களாம், உனக்கு பயம் இல்லையா, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பையன் சொன்னானா, அந்த பிளைட்டை ஓட்டுகிற கேப்டன், அந்த பைலட் என்னுடைய அப்பா, என் அப்பா என்னை பத்திரமா பார்த்துப்பாரு என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமாக அந்த பைலட், அந்த மகன் அந்த அப்பா மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை, சர்வ வல்ல தேவனாகிய வானத்தையும் பூமியும் படைத்தவராகிய இருக்க நம்ம உண்டாக்கின நம்ம தேவன், நம்முடைய அப்பா பரம தகப்பன், அவர் நம்மோட இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அவர் நம்மை வழி நடத்துவார்,
அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து மட்டுமாக நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதாகமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48 அதிகாரம் 17 48-17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமேன். ஆமேன். இந்த நேரத்துல வழி நடத்துகிற தேவன், வழி நடத்துகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் வழி நடத்த மாட்டார் இல்லையா? அதுதான் நம்ம முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டியது. அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் மாதிரி சத்ருவான ஜோடிக்கிறான் இல்லையா? அநேகல்ல பாரு நீ தனியா நிக்கிற, நீ பாரு உன்னால இதை செய்ய முடியாது, நீ பாரு அப்படின்னு சொல்லி சத்ருவான ஒரு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருவதற்கு காரணம் அப்படின்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நம்ம சிந்திக்கிறதுனால, செயல்படுகிறதுனால அநேக நேரங்களில நம்ம ஒரு தனித்து விடப்பட்டவர்கள் போல, யாருமே நமக்கு வழிகாட்டாதபடி ஒரு நட்டாற்றில விட்டது போல ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். கர்த்தர் மிகவும் தெளிவா நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. இல்லையா? நமக்கு எது பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய வேலைக்கு, இல்லையா, என்னுடைய பக்தி விருத்திக்கு எது பிரயோஜனம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இல்லையா காரியத்துல அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டுவார். அப்ப நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கணும், வேண்டுதல்கள் எப்படி இருக்கணும், நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும், நான் ஒரு காரியத்தை குறித்து நான் ஜெபிக்கிறேன், ஒரு காரியத்தை குறித்து நான் ஆசைப்படுறேன், ஒரு காரியத்தை நான் கர்த்தரிடத்துல நான் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா அது கர்த்தருக்கு பிடித்தமா இருக்குமா, அது கர்த்தருடைய பார்வையில பிரியமா இருக்குமா, அதன் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுமா, அதன் மூலம் குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகுமா, அதன் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு பக்தி விருத்தி உண்டாகுமா, அதன் மூலமாக என்ன பிரயோஜனம் இருக்கிறது இல்லையா? கர்த்தர் இதை அறிகிற தேவனாய் இருக்கிறார். இதை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அது நன்மைக்குரியதாக இருக்கும் போது கர்த்தர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிருக்கீங்க? பிரயோஜனமாய் இருக்கிறத தான் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எதை கேட்டாலும் நம்ம என்னமோ மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்கறதுனால என்ன ஆகுது, அநேக நாள்ல நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இல்லாத ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக நீங்க இன்னொரு வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சங்கீதம் 32:8 சங்கீதம் 32:8 கர்த்தர் இதே காரியத்தை வேற விதமா சொல்லுகிறத ஒரு பார்ப்போம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் உனக்கு போதித்து வழியை காட்டுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் நம்ம கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரங்கள் ஒரு இடத்துல நீங்க போய் டைரக்ஷன் கேட்கறீங்க, வழி எதுன்னு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, ரோட்ல இருந்தா நீங்க நேரா போயிட்டு ரைட்டை போயிட்டு லெஃப்ட் போங்க, லெஃப்ட் போனீங்கன்னா அங்க ஒரு ஆர்ச் இருக்கும், இல்ல அந்த ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட். இப்படிதான் நிறைய பேர் அட்ரஸ் எல்லாம் நம்ம சொல்றத பார்க்கணும் இல்லையா? ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்க ரைட்டு சொன்னாங்களா லெஃப்ட் சொன்னாங்களா, அந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் அநேக நேரங்கள்ல இல்லையா நம்ம வாழ்க்கையில. ஆனால் கர்த்தர் நமக்கு எப்படி அவர் வழிகாட்டுகிற தேவன் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி வழிகாட்டுகிறாராம், அவர் நமக்கு இல்லையா போதிக்கிறது மட்டும் இல்லாம நீ நடக்க வேண்டிய உனக்கு வழியை காட்டிட்டு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசிச்சு. நம்ம போற இடம்லாம் அவர் நம்ம பார்த்துட்டே இருந்து நமக்கு வலதுபுறமும் இடதுபுறம் சாயும்போது என்ன சொல்றாரு, அவரு வழி இதுவே என்று சொல்லுகிற அந்த மெல்லிய சத்தத்துல அவர் நம்மோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடி அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை பார்த்து கொண்டே வருகிறார். ஏதாவது தடைகள் இருந்தா தடைகளை எடுத்து போடுகிற தேவன் என்று சொல்லி அவரை வேதாகமத்துல பார்க்கிறோம். அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குகிற தேவன் என்று சொல்லி நம்ம வேதாகமத்துல அறிந்திருக்கோம். அப்போ நமக்கு வழியை காட்டுகிற தேவன், பிரயோஜனமா இருக்கிறதற்கு வழியை காட்டுகிறார், போதித்து வழியை காட்டுகிறார், ஆலோசனை கொடுத்து வழியை காட்டுகிறார், நம்மேல் கண்களை வைத்து வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார்.
அல்லேலூயா. இதுதான் நம்ம கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இந்த நாளில கூட வேதாகமத்துல என்னென்ன காரியங்களில கர்த்தர் வழி நடத்துகிறார் இல்லையா? நான் ஒரு 7 காரியங்களை வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைய நாள்ல 2 காரியங்களை நம்ம பார்ப்போம். வருகிற நாட்களில கர்த்தருக்கு சித்தமானால் மீதி இருக்கிற காரியங்களை கூட நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 காரியங்களில முதலாவதாக தனிமையின் மத்தியில கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தனிமையின் மத்தியில, தனிமை என்பது ஒருவருடைய வாழ்க்கையில வரக்கூடாத ஒரு சூழல் இல்லையா? அநேக நேரங்களில தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, யாரும் இல்லாதவர்களாக, கைவிடப்பட்ட சூழ்நிலையில புறம்பாக்கப்பட்டவர்களாக, மற்றவர்களால மதிக்கப்படாதவர்களாக இல்லையா? இப்படியாக தனிமை அநேகருடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக நேரங்களில் நாம நினைக்கிற ஒரு காரியம் தனிமை என்பது வயதான நேரத்துல வருகிற ஒரு தனிமை என்று சொல்லி, அது இயற்கையின் காலகட்டத்துல நடக்கிறது. கணவன் மனைவியா இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல கணவனோ மனைவியோ கர்த்தரிடத்துல சேர்ந்தது பின்பாக ஒருவர் தனிமைப்படுத்தப்படுவார்கள் இல்லையா? அது ஒரு வகையான தனிமை இல்லையா? அது இயற்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிற ஒரு சில காரியம். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது நிறைய பேர் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மன அழுத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மன அழுத்தம், டிப்ரெஷன் என்று சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு வகையான தனிமைப்படுத்தப்படுதல். அநேக நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாரும் மாதிரிதான் இருப்பாங்க, ஆனா யாருகிட்டயும் பேச மாட்டாங்க. தனியா ஒரு இடத்துல இருப்பாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, போவாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. யாருக்கிட்டையும் எதை குறித்தும் ரொம்ப பேச மாட்டாங்க. வேலை செய்யற இடங்கள்ல அது மாதிரி பார்க்கலாம் இல்லையா? நம்ம சபையில அது மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம். அதன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் இல்ல அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. டிப்ரெஷன் என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த டிப்ரெஷன் வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயம் இல்லையா? பயம் இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போகிற ஒரு மனிதர்களாக அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வேதாகமத்துல அதுக்குரிய ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகத்துல அநேகர் இப்ப இந்த நாட்கள்ல சொல்லுகிற ஒரு காரியம், நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு டிப்ரெஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் பயம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் இல்லையா? அது அநேக வியாதிகள், மருந்துகள்லாம் இருக்கு. இந்த டிப்ரெஷனுக்கு மருந்து இல்லையா? அன்பு செலுத்த வேண்டும். ஒருத்தருக்கு அன்பு செலுத்தி நல்லா பேசணும். அவர்களுடைய மனதின் பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும் இல்லையா? இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க சாதாரண மனிதர்களை போலதான் இருப்பாங்க, ஆனா அவங்க மனதுக்குள்ள என்ன இருக்குன்றது வெளியில தெரியாது. மற்றவர்களோட ஷேர் பண்ண மாட்டாங்க. அது என்ன ஆகும், நாளடைவில அவருடைய மனதில ஒரு அழுத்தத்தை கொடுத்து தவறான முடிவுகளை எடுக்கிற மனிதர்களாக மாறி விடுவார்கள். ஆகவே நாம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை நம்ம குடும்பத்துல நம்மை சார்ந்தவங்க எதுவுமே பேச மாட்டேன்றாங்க, எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க, அவங்க பாட்டுக்கு வராங்க போறாங்க அப்படின்னு சொன்னா நாம நேரம் எடுத்து அவர்களோடு பேசுகிறவர்களாக இல்லையா, அவர்களோடு நேரத்தை செலவிடுகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். வேதாகமத்தின் அடிப்படையில இதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், தனிமையின் மத்தியில கர்த்தர் வழி நடத்துவார். இதனால வழி நடத்துவார் என்ற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தனிமையின் மத்தியில கர்த்தர் எப்படி வழி நடத்துவார் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற சம்பவம் வாசிக்க வேண்டாம், நம்ம அதை எடுத்துக்கொள்வோம். பக்கம் 456 456வது பக்கத்துல பழைய ஏற்பாட்டுல 1 ராஜாக்கள் 19 இல்லையா? இந்த இடத்துல இந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா எலியா தீர்க்கதரிசியை குறித்ததான ஒரு சம்பவம் இல்லையா? எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம நல்லா நிறைய பேருக்கு நீங்க தியானித்திருப்பீங்க, நிறைய முறை அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எலியா தீர்க்கதரிசி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. தேசத்துல ராஜாக்களுக்கு முன்பாக அநேக தீர்க்க தரிசனங்களை, அநேக வல்லமையான காரியங்களை செய்த மனிதர் இல்லையா? இவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கு எதிராக தீர்க்க அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, 3 வருஷம் மழை பெய்யாது, அதுக்கப்புறம் 3 மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாரு. மழை பெய்யுது. அதுக்கு முன்பாக கர்த்தர் அவரை கேரி தாற்றங்கரையில காகங்களை கொண்டு போஷிக்கிறாரு.
அதுக்கு பின்பாக அந்த பஞ்ச காலத்திலே ஒரு ஏழை விதவையினுடைய வீட்டுல அவருக்கு இல்லையா போஷிக்கிறார். அந்த வீட்டுல ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு பிடி மாவு இருந்த இடத்துல அந்த மாவு வர்த்திக்க பண்ணி அப்பமும் எண்ணெயும் குறைபடாதபடி மற்றவர்களுக்கெல்லாம் போஷிக்கிற அளவுக்கு கிடைச்சது. இப்படி எல்லாம் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்ச எலியா அந்த கர்மேல் பர்வதத்துல வந்து பாகால்களை வணங்கிட்டு இருந்த பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் கொன்று போடுகிறார். இவ்வளவு வைராக்கியமா இவ்வளவு காரியங்களை செய்த அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த 19ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். முதல் 2 வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யோசேபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யோசேபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொன்னாள். ஆமென். இந்த இடத்துல என்ன நடக்குது? வல்லமையா செயல்பட்டு இருந்த தைரியத்தோடு இருந்த கத்திற்கென்று வைராக்கியம் பாராட்டி கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் ஒரு பயத்தை கொண்டு வந்து போடுறான் இல்லையா? ஐயா நான் ஸ்ட்ராங்கான மனுஷன், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? சத்ரு யாரை விழுங்கலாமோ என்று வகை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய டார்கெட் அதுதான். யாரை எப்படி கவுக்கலாம், யாருக்கு என்ன பயத்தை கொடுக்கலாம், யாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் வகை பார்த்து கொண்டு இருக்கிறான். இங்க எலியாவனுடைய வாழ்க்கையில ஒரு பயத்தை கொண்டு வருகிறான். எப்படி பயத்தை வருகிறான்? அந்த எசபேல் என்பது அந்த தேசத்தினுடைய ராணி இல்லையா, ஆகாப்ராஜாவுடைய மனைவி. அவனை பண்றான், இந்த பாகத்திற்கு எல்லாம் கொண்டு போட்டான்னு உடனே அவ என்ன பண்றா, நான் உன்னை கொண்டு போடுறேன், நாளைக்கு இதே நேரத்துல உன் பிராணனை எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்புறான். உடனே எலியாவுக்கு பயம் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பயம் வந்த மனுஷர்கள் அந்த பயத்தை தங்களுக்குள்ளேயே பில்டப் பண்ணிப்பாங்க. இது அப்படியா இருக்குமோ, இது இப்படியா இருக்குமோ, இது அப்படி முடிஞ்சிடுமோ, இது இப்படி முடிஞ்சிடுமோ இல்லையா? என்ன நடக்குது? இது எலியா அடுத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றான், தன்னுடைய வேலைக்காரனை அங்கேயே நிப்பாட்டிறான். அப்பா நீ இங்க இரு, நான் தனிமையா போறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா? இந்த பயம் மனிதர்களை உலகத்தை விட்டு பிரிக்க ஆரம்பித்து விடும். இந்த பயத்துக்கு நான் என்ன சொல்றது, இந்த பயத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவங்க, பயத்துக்கு தங்களை அடிமைப்படுத்திக் கொள்கிறவங்க, அந்த பயத்திலேயே வாழ்கிறவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்கள் கடந்து போவார்கள். அந்த தனிமையில அவங்க தங்களை தானே தனிமைப்படுத்திப்பாங்க. இது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, தனி உலகத்திற்குள்ள கடந்து செல்வாங்க. தங்களுக்குள்ளே தாங்களே தனித்தனியா தவறான சிந்தனைகளை, தவறான காரியங்களை வளர்த்து கொள்வாங்க இல்லையா? அந்த மனிதர் என்ன பண்றாரு, எலியா தன் வேலைக்காரனை இங்கே நிப்பாட்டிட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு, தனிமையான இடத்துக்கு அவர் கிளம்பி போறார் இல்லையா? அங்க போனதுக்கு அப்புறமா அவருக்குள்ள அந்த மன அழுத்தம், அந்த பயம் அதிகமாகறதுனால தனக்குள்ள ஒரு அந்த மன அழுத்தம் என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4வது வசனத்தை வாசிப்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் தியானம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆமென். இந்த இடத்துல நீங்க பாக்குற ஒரு காரியம், எலியா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு போதும் கர்த்தாவே ஏன் சொன்னா, நான் ஜீவனை எனக்கு இல்லையா, நான் சாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு சொல்லுகிற காரியம். இதுதான் இன்றைய நாள்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லையா, நான் இறந்து என்ன பண்ண போறேன், எனக்கு இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொண்டு தாங்களே சில காரியங்களை யூகித்து கொண்டு, கர்த்தர் என்ன அழைப்பு வச்சிருக்கிறார், கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், கர்த்தர் எப்படி நமக்கு துணை செய்ய போகிறார், எப்படி வழிநடத்த போகிறார், எப்படி பாதுகாக்க போகிறார், அதெல்லாம் விட்டுட்டு தங்களுக்குள்ள ஒரு உலகத்தை வச்சுட்டு இப்படி கடந்தா போதும், இப்படி நடத்தா போதும் இது அப்படின்னு சொல்லி வாழ்கிற அநேகர் இந்த நாட்கள்ல இருக்கிறான். அதுதான் இந்த இடத்துல எலியா அவர் செய்யறாரு. அவர் வைராக்கியமாக இருந்த மனுஷன், ஒரு பெரிய யுத்த வீரன், பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின மனுஷன், கர்த்தரிருந்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டவன், திடீரென்று சத்ருவானவன் கொண்டு வந்த ஒரு பயத்தினால அவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு பரிதாபம் இல்லையா? ஆனால் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதுதான் இன்று நாள்ல தலைப்பு, கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அவர் எலியாவை கைவிடல. அவர் என்ன பண்றாரு, எலியாவை தூதனை கொண்டு அனுப்புறாரு. 5வது வசனத்துல ஒரு தூதனை கொண்டு அனுப்பி அவருக்கு வேண்டிய
அப்பத்தை கொடுக்கிறாரு. நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ இப்படி இருக்க கூடாது, நீ எழுந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். இந்த நாளில இப்படியான ஒரு சூழல்ல தனிமையின் பாதையில கடந்து சென்று கொண்டு இருக்கிறோமா? தனிமையில் மத்தியில வழி நடத்துகிற தேவன் நம்மோட இருக்கிறார். அவர் எலியாவுக்கு அப்பத்தையும் தண்ணீரும் கொடுத்தது போல நமக்கு இந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு இந்த ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஜெப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன்மார்களை கொடுத்திருக்கிறார். நாம் எழுந்து அப்பத்தையும் தண்ணீரையும் குடிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்பத்தையும் தண்ணீர்லையும் கொடுக்கிற மாதிரி. இது பத்தி நல்லா யோசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது போல ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்கப்பா, நீ இப்படி இருக்கிற, டிப்ரெஷன்ல இருக்கிற, பிரச்சனையில இருக்கிற, போராட்டத்துல இருக்கிற, கைவிடப்பட்ட மாதிரி இருக்கிற, தனிமைப்படுத்தப்பட்ட இருக்க, நீ எங்க சபைக்கு வா, நாங்க ஒரு நாள் உனக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சிலர் ஒரு நாள் வருவாங்க. ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜபத்துல நல்லா இருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம், எல்லாம் நடக்கும். ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே வாழ்க்கையில போயிடும். அதுதான் இங்க எலியாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவன் எழும்புறான், சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த இடத்துல 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா திரும்ப படுத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில பின்மாற்றம் இப்படிதான் வருது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வருவாங்க, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா 2வது நாள் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே பயத்துல அதே சூழ்நிலையில போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அவர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். தேவதூதன் மறுபடியுமாக வந்து 7வது வசனத்தை வாசிப்போம். வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளில சொல்லுகிற ஒரு காரியம், தனிமையின் மத்தியில வழி நடத்துவேன், நீ செல்ல வேண்டிய பிரயாணம், நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கென்று நான் அழைத்திருக்கிற அழைப்பு, உனக்கென்று வைத்திருக்கிற நான் காரியம் வெகு தூரம். அநேக காரியங்களை செய்யும்படியாக, அநேக காரியங்களை எனக்காக செய்யும்படியாக நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கேன். அநேக காரியங்களை நீ வைராக்கியம் பாராட்டும்படியாக நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன். எனக்காக நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல அவர் நம்மோடு பேசுகிற ஒரு சூழல். உடனடியாக மறுபடியுமாக எலியா எழும்புறாரு. 2ஆம் தரம் அந்த காரியங்கள் இல்லையா, அந்த மறுபடியுமாக அப்பத்தை தண்ணீரை புசிக்கிறார். இது அந்த அப்பவும் தண்ணீரும் புசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க ஆவிக்குரிய மன்னா. நம்முடைய அனுதினமும் நம்ம வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பயமோ, ஒரு வியாதியோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு போராட்டமோ குடும்பத்துக்குள்ள வந்த உடனே, தனிப்பட்ட வாழ்க்கையில வந்த உடனே அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு நல்லா யோசித்து பாருங்க, நம்முடைய ஜப வாழ்க்கை டக்குன்னு குறைஞ்சிடும், பைபிள் வாசிக்கிறது டக்குன்னு குறைஞ்சிடும், சர்ச்சுக்கு போறது டக்குன்னு குறைஞ்சிடும். இதுதான் சத்ருவானுடைய தந்திரம். இதுல நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். நமக்குள்ள ஒரு திட நம்பிக்கை, வைராக்கியம் இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு அவமானம் வந்தாலும் சரி, எந்த வெட்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் கர்த்தரோடு இருக்கிற உறவை நான் விட்டு விட மாட்டேன். அல்லேலூயா. நான் ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், சபைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்கும். அந்த கனெக்ஷன் நமக்குள்ள இருக்கணும். இந்த ஆவிக்குரிய மன்னா அங்க எலியா 2 தடவை சாப்பிட்டனாலதான் தொடர்ந்து தேவதூதன் அவனை வந்து பேசி எழுப்புவா, நீ செய்ய வேண்டிய தூரம் பிரயாணம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அந்த கான்ஸ்டன்ட் டச் இருந்தனாலதான் எலியா மறுபடியுமாக எழுந்தார். எழுது கர்த்தர் குறித்திருக்கிற காரியங்களை அங்க செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு பின்பாக ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பண்றது, ராஜாவை அபிஷேகம் பண்ற காரியங்கள் எல்லாம் மறுபடியுமாக அவர் செய்து முடிக்கிற ஒரு காரியம். உங்களுக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் அவர்களை அழித்து போடும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார், உங்களை கொண்டு செய்வார். அதனால நீங்க பயந்து சூழ்நிலைகளை கண்டு கலங்கி இருக்க தேவையே இல்லை. இந்த நாளில கர்த்தர் வழி நடத்துவார் என்று நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக தனிமையின் பாதையில கர்த்தர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. நேரமாகி கொண்டிருக்கிறதுனால அடுத்த ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். வருகிற நாட்களில் மீதம் இருக்கிற காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 2வதாக இல்லையா, தனிமையின் பாதையில வழி நடத்துவார் என்று சொல்லி பார்த்தோம். 2வதாக நாம் வழி விலகும் போது கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் வழி விலகும் போது, கர்த்தரின் சித்தத்தை செய்யாதபடி வழி விலகும் போது
அவர் வழி நடத்துகிறார். நம்ம கர்த்தரின் சித்தத்தை செய்யும்படி என்ன பண்றாரு, அவரை மறுபடியும் நம்ம பிடித்து அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா. நான் வேத பகுதியை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி யோனா தீர்க்கதரிசன குறித்ததான காரியம். அப்போ பழைய ஏற்பாட்டுல 1072 பக்கம் இல்லையா. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவங்க. அநேக முறை நீங்க தியானித்திருப்பீங்க. நீங்க ஒரு தடவை வீட்டுல நீங்க வாசித்து பாருங்க. இந்த இடத்துல கர்த்தர் அழைத்த அழைப்புல இருந்து வழி விலகுகிறார். யாரு? யோனா. நினிவேக்கு போக சொல்லும் போது நினிவேக்கு போகாதபடி எங்க போறார்? அவர் தர்ஷீஷுக்கு போறார். அவர்னால அந்த கப்பல்ல பெரிய ஒரு சேதம் வருகிறது இல்லையா. அவர் அதை அட்மிட் பண்ணிக்கணும், தான் என்னாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இல்லையா, அங்க அநேக காரியங்கள் நடக்குது. கடைசியில் அந்த சீட்டு யோனா மேல விழுந்த உடனே யோனாவை என்ன பண்றாங்க, யோனாவை தூக்கி அந்த கடல்ல போடுறாங்க இல்லையா. கடல்ல போடுறாங்க. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வழி விலகி இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை, குடும்பத்தை நீ இப்படி நடத்து, ஊழியத்தை இப்படி செய், வேலை செய்கிற இடங்கள்ல நீ இப்படி நடந்து கொள். அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். அதுல இருந்து நம்ம எத்தனை தடவை வழி விலகி இருக்கிறோம்? வழி விலகும் போது அவர் நம்மை முற்றிலும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஏதோ ஒரு இக்கட்டு, ஏதோ ஒரு போராட்டங்கள் நம்ம அனுமதிக்கிறார். ஆனால் அவைகளிலிருந்து மறுபடியும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா. யோனாவை தூக்கி கடல்ல போட்டுடுறாங்க இல்லையா. நல்லா கவனிங்க. தர்ஷீஷுக்கு நினிவேக்கு போக வேண்டிய ஆளு தர்ஷீஷுக்கு போற வேண்டிய கப்பல்ல ஏறி போறாரு. டைரக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, தூக்கி கப்பல்ல தண்ணியில போடுறாங்க சமுத்திரத்துல. கர்த்தர் அங்க ஒரு பெரிய மீனை ஏற்படுத்தி இருக்கிறாரு. மீன் வயிற்றுல 3 நாள் இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச காரியம். அநேக முறை சொல்லியிருப்போம். 3 நாள்ல ஒரு மனுஷன் இருந்தா டைஜஷன் ஆயிடாதா இல்லையா, வயிற்றுல இல்ல அரிச்சு போயிடாதா. கர்த்தர் அதெல்லாம் பாதுகாக்கிறாரு. 3 நாள் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தான் 2ஆம் அதிகாரத்துல நடக்கிற சம்பவங்கள். அவருக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். மறுபடியும் நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார், தன்னுடைய வழியை ஒப்பு கொடுக்கிறார். நான் ஒழுங்கா நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்றாரு இல்லையா. கர்த்தர் என்ன பண்றாரு? அங்கதான் கர்த்தருடைய நம்முடைய வழி விலகும் போது, கர்த்தருடைய சித்தத்துல நம்ம இருந்து இல்லையா, வழி விலகி மறுபடியும் நான் உண்மையாக இருப்பேன், என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வரும்போது கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்க. அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறாரு. அப்படி கட்டளை இட்ட உடனே அந்த மீன் என்ன பண்ணுதான், எடுத்துட்டு போய் நினிவேல யோனாவை கக்கி போடுது இல்லையா. அவர் எங்க தர்ஷீஷு போற ரூட்ல அவரை தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த மீன் என்ன பண்ணுது, கரெக்டா எடுத்துட்டு போய் நினிவேல எடுத்துட்டு போய் அவரை கக்கி போடுது. அல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகள்ல, தவறான வழிகள்ல போய்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிடித்தமான வழிகள்ல போய்கொண்டிருந்தாலும் சரி, இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருப்பார். ஆனால் இந்த நாள்ல நமக்கு ஒப்பு கொடுக்கும் போது நாம் இழந்தவைகளை, நம்ம ஒருவேளை தவறான டைரக்ஷன்ல போயிருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து நம்மை திருப்பி எடுத்து வந்து நாம் செல்ல வேண்டிய இடத்துல, சரியான இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியத்தை பார்த்தோம் இல்லையா. நீங்க அந்த வசனங்கள் எல்லாம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நீங்க அதோடு பொருத்தி பார்க்கும்போது நிச்சயமாகவே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாளில 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். வழி நடத்துகிற தேவன். இந்த 2026ஆவது ஆண்டுல அவர் வழி நடத்துவார். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும், அவைகளோடு அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசித்தோம் இல்லையா. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். நிச்சயமாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனை அறிந்து இல்லையா அவர் நமக்கு செய்கிற தேவனாயிருக்க. நம்முடைய கடைசியில ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். இந்த 2 வசனத்தை நம்ம ஒவ்வொரு வாரமும் அதை இந்த சீரீஸ் முடிக்கிற வரைக்கும் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 25:12. சங்கீதம் 25:12. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுகிறது, யாருக்கு கர்த்தர் வழியை காட்டுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். இன்னும் ஒரு தடவை வாசிடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். இல்லையா. நம்ம இந்த இன்னும் 2 வாரம் அந்த 7 பாயிண்ட் இருக்கு. நம்ம இன்னும் 2 வாரம் கூட நம்ம இதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் வழி நடத்துவார். யாருக்கு வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி நீங்க கடைசியில நீங்க பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷிக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்திற்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஊழியத்திற்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற சமூகத்திற்கு அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பயப்படுகிற காரியங்கள்ல ஒப்பு கொடுப்போம். நான் உலக பிரகாரமாக தான் நான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன், நான் சொந்த வழியில என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு பிரயோஜனமானதை போதிக்கணும், என்னுடைய வழியை அவர் பாதுகாக்கணும், என் தனிமையில அவர் என்னை பாதுகாக்கணும், வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக் கொண்டோமே என்று சொன்னால் அது நடக்குமா? இல்லையா? நாமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதனால நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில கூட மற்ற தலைப்புகளை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாள்ல உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக கிருபை செய்கிறே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம், மை சோஸ்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில கூட இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவார் என்று சொல்லி இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களோடு பேசினபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாக, கர்த்தர் உடனே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. எந்த சூழ்நிலையில, எந்த நிலைமையில தகப்பனே இருந்தாலும் அப்பா, நீர் கைவிடுகிற தேவன் அல்ல தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த நாளில தனிமையின் மத்தியில வழி நடத்துவேன் என்று சொல்லி, ஒருவேளை சத்துருவான எங்களை பயத்தினால அடிமைப்படுத்தி உலக பிரகாரமாக பிரித்து வைத்துக் கொண்டிருக்கலாம் தகப்பனே. அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரித்து வைத்திருக்கலாம் தகப்பனே. அப்பா, அந்த பயத்தின் ஆவி கர்த்தர் நீக்கி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிரயோஜனமானது உனக்கு போதித்து என்று சொல்லியிருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கிறத கர்த்தர் நீர் எங்களுக்கு போதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சோஸ்திரம். ஒருவேளை உமக்கு சித்தமானதை செய்யாதபடி நாங்கள் வழி விலகி யோனாவை போல தகப்பனே வழி விலகி இருந்தாலும் கருணையாய் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், சேர்க்க வேண்டிய இடத்துல சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்க்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தவறான காரியங்களிலிருந்து திரும்பி வர ஒப்பு கொடுக்கிறோம். தவறான பாதையிலிருந்து திரும்பி வர ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிடித்தமில்லாத பாதையிலிருந்து திரும்ப வர ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நீர் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறத தகப்பனே நீர் செய்ய வல்லவரா இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாள்ல இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக பிரகாரமான செய்யற வேலைகளில எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களோடு இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அப்பா சோஸ்திரம். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையும்படியாக நான் செபிக்கிறேன். சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா தந்திரமான காரியங்களிலும் விழிப்போடு இருந்து தகப்பனே அப்பா சோஸ்திரம் தங்களை பாதுகாத்துக் கொள்கிற அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுங்க. சரியான பாதையில நடத்துங்க தகப்பனே. முன்பாக சென்று கோணலானவைகளை செவியாக்கி தாக்குங்க, தடைகளை நீக்கி போடுங்க கர்த்தர். நீர் அப்படி செய்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த இணைப்புல இணைந்து ஜெபிக்கிறதுனால அதற்குரிய தகப்பனே அப்பா சோஸ்திரம் பரலோக ஆசீர்வாதத்தால் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகருக்கு தகப்பனே அப்பா இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்தும், இன்னும் அநேகர் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவரும் தகப்பனே முயற்சி எடுக்க, ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்து. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டருக்காக, பாஸ்டர் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியான ஒரு முயற்சியை எடுத்து மார்னிங் ஸ்டார் ஐயா செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நம்முடைய கிருபை இருக்கட்டும். இப்ப இயேசுக்கு சுமன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.